நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டு ஓவராலா பார்க்கும்போது கடுமையான ஒரு செல்லிங் பிரஷர் தான். நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா, 1%க்கு மேல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. எல்லா இண்டெக்ஸ் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. எந்த இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா, குறை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லாவே பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஈரான் அண்ட் யுஎஸ்ஏ உடைய டென்ஷன் தான் இப்ப அதிகமாயிருச்சு. ஆயில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, அதிகமாயிருக்கு. நெறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, ஜியோ பாலிடிக்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏஐ சப்மிட் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொன்னா. எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம ஒரு 10 ஸ்டாக் பார்த்திருந்தோம். குரோத் ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டாக் இருக்கு குரோத் ஸ்டாக்கு. நல்ல ஒரு முக்கியமான ஸ்டாக்கு. குரோத் ஸ்டாக்ன்னு நான் சும்மா சொல்லல. இந்த டிசம்பர் ரிசல்ட்ல நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக் தான் அந்த 5 ஸ்டாக்கும். இப்ப 52 வாரம் லோல தான் அந்த ஸ்டாக் எல்லாமே ட்ரேட் ஆகுது. அதையும் நம்ம பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நல்ல ஒரு அருமையான கடுமையான ஒரு செல்லிங் பிரஷரு. பேங்க் நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. மிட் கேப் நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டெக்ஸ் ஓவராலா பார்க்கும்போது எந்த இண்டெக்ஸுமே பிளஸ்லயே தெரியல. எல்லாம் சிகப்பியா தான் இருக்காங்க. எதுவுமே கிரீனா இல்ல. எல்லார் கண்ணுலயும் இன்னைக்கு ரத்த கண்ணீர் தான் வழியும். ஆனா, நம்ப தப்பிச்சோம். நான்லாம் ரொம்பவே தப்பிச்சேன். என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 0.2% பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது முக்கியமான காரணம் என்னன்னா, சில ஸ்டாக்குகள் நம்ம செலக்ஷன் பண்ண சில ஸ்டாக்குகள், ஸ்மால் கேப் ஐடி இண்டெக்ஸ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் பவர் செக்டார் உள்ள ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ தாக்கு பிடிக்குது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ நம்ம ரெடி பண்ணோம்னா, கண்டிப்பா இந்த மார்க்கெட் இதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்மோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, கிரீன்ல இருக்கு. ஆனா, ஓவரால் பார்க்கும்போது லாஸ்ல தான் இருக்கு. நெறைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா, இன்னமும் லாஸ்ல தான் இருக்கு. நான் ஆவரேஜ் பண்ண முடியாம இருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஓவரால் லாஸ்ல இருக்கு. அதனால நெறைய ஸ்டாக் நல்ல ஒரு ரெக்கவர் குடுத்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த சொல்ற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நியூ ஜெயின் இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு கிரீனா கொண்டதுக்கு முக்கியமான காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பி சாஃப்ட், பிர்லா சாஃப்ட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் ஐடி. இதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ரையல். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தூக்கி புடிச்சு நிக்கிறது. இந்த 3 ஸ்டாக் தான் நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. இல்லன்னா ஹெவி ஹோல்டிங் வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, ஹெவியா லாஸ் ஆகல. இந்த மாரிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டாக் ட்ரெண்டிங்ல இருக்கு, எந்த ஸ்டாக் நல்லா மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம, நம்மோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, லாஸ் இல்லாம இந்த மாரிக்கு கிராஸ்லயும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ கிரீன்ல இருக்கும். வாங்க நம்ம நியூஸ் பார்க்கலாம் ஒவ்வொன்னா. முகேஷ் அம்பானி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏஐ மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, அவங்க 110 பில்லியன் அமெரிக்கன் டாலர் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அருமையான ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் இது. 2026ல அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இயர்ல. நெக்ஸ்ட் 7 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது பண்ண போறாங்க. 2026ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 110 பில்லியன் அமெரிக்கன் டாலரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 10,00,000 கோடி. ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு. ஆனா ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1.5% டவுனு. அது முக்கியமான காரணம் என்னன்னா, ஆயில் உடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூடியிருக்கு. இங்க தெரியும். 75 ஆயிருச்சு. யுஎஸ் ஈரான் டென்ஷனால பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 75 ஆயிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃபைனரி ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஐஓசி, ரிலையன்ஸ் இந்த மாரி ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு மார்ஜின் அடியாகும். அதனால பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஸ்டாக் எல்லாம் நல்லா டவுன்ல இருக்கு. மார்க்கெட் அதனால தான் இன்னைக்கு ரொம்ப நல்லா டவுனு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு 10,00,000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. இது நம்முடைய மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல விஷயம். நம்முடைய எக்கனாமிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்டெலக்ட் டிசைன் அந்த ஸ்டாக் கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஏஐ பவர்டு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் பிளாட்ஃபார்ம் குடுக்க போறாங்க. இது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல விஷயம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, லைட்டா இன்னைக்கு கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் ரொம்ப அடி ஆகல. ஒரு நல்ல விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏஐ உடைய பார்த்தீங்கன்னா, கொலாபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, அதில குரோத் இருந்துச்சுன்னா, நல்லா ஐடி செக்டார் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, மேல போவும். டிசிஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏஐ யோட பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. யாரோடனா, ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதிலயும் பார்த்தீங்கன்னா, இப்ப டிசிஎஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏஐ ஒரு கம்பெனியோட பார்த்தீங்கன்னா, அல்ட்மேன் ஓப்பன் ஏஐ யோட பார்த்தீங்கன்னா, இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அவருடைய சேர்மன் சந்திரசேகர் பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா, ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நெறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அன்த்ரோபிக் கம்பெனியோட பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் வித் ஓப்பன் ஏஐயோடயும் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. டிசிஎஸும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கம்பெனியோட சாட் ஜிபிடி இந்த மாரி கம்பெனியோட பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் வேற ஒரு கம்பெனியோடவும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கொச்சின் ஷிப்யார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஒரு மிகப்பெரிய ஆர்டர்ன்னு சொல்லலாம் இதுக்கு. ஷிப்பிங் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆர்டர். அதுக்கு முன்னாடியோட ஒரு ஆர்டர் கிடைச்சிருச்சு. அமெரிக்கன் டாலர்ல 360 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, மெகா டீல். ஒரு பிரெஞ்சு கம்பெனியோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஆர்டர்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேல தான் இருக்கு. டிஃபென்ஸ் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே சொல்றது ஒரு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் உள்ள செக்டார் தான் டிஃபென்ஸ் செக்டார். இது என்னோட வியூ தாங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது சோலார் பவர் செக்டார்ல உள்ள ஒரு கம்பெனி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 191 மெகாவாட் ஹைபிரிட் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏசிஎம்இ சோலார் கம்பெனி. எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி. நெறைய டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனிய பத்தி. ஏசிஎம்இ சோலார் ஹோல்டிங் கம்பெனி. நல்ல 2025ல நல்ல ஒரு டவுன்ல வந்துட்டு, இத சார்ட்டா பார்த்தா தெரியும். நல்ல ஐபிஓ வந்ததுலேருந்து நல்ல ஒரு டவுனு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹையி. அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுனு. இப்போ ஒரு சைட்வேல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலா ஓரளவுக்கு பரவால்ல. ஆனா கடன் ரொம்ப அதிகமான கடன் இருக்கு. அதான் மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கு. 2.72 கடன் இருக்கு. டெப்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருந்தா தான் நல்லதுன்னு சொல்லுவோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட கடன் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது என்சிசிசி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு 10% நல்லா டவுனா இருந்தது. ஆனா ரெக்கவர் ஆச்சு. நான் ஒரு ஜிடிடி ஆர்டர் போட்டிருந்தேன். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு எனக்கு ஒரு ஷார்ட் ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு குறைந்த பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடிடிஆர் ஒரு 5 ஸ்டாக் போட்டிருந்தேன் கிடைச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. காலையில பார்த்தீங்கன்னா, லோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோ தான் போணுச்சு. 136 லோ போயிட்டு நல்ல ஒரு ரெக்கவர் இந்த ஸ்டாக்கு. இது முக்கியமான காரணம் என்ன, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு என்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட சப்சிடரி வந்து பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ரோடு ப்ராஜெக்ட்லயும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. என்ன இஷ்யூன்னு தெரியல. அத வந்து பார்த்தீங்கன்னா, வேற நியூஸ் வந்துச்சுன்னா பார்க்கலாம். இவங்க மேபி அப்ளை பண்ணலாம் கோர்ட்ல. அப்ளை பண்ணி வந்து மேபி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது இதாயிருச்சுன்னா நல்ல விஷயம். பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இவங்களுக்கு மிகப்பெரிய நெறைய ஆர்டர் இருக்கு. நம்ம அடிக்கடி நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் தான் என்சிசி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 52 வாரம் லோல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது டாடா ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்லுக் குடுத்துருக்காங்க. 15% வந்து பார்த்தீங்கன்னா, மேல போகும்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருக்காங்கன்னா, மோதிலால் ஓஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. டார்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240. இது ஒரு டாடா ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 280 போதான்னு. ஸ்டாக் டாடா ஸ்டீல் யார வச்சிருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு இது. ஏன்னா மெட்டல் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஹைல ஏறிட்டு, இப்போ கொஞ்சம் செல்லிங் பிரஷர்ல இருக்கு. இப்போ சைட்வேல இருக்கு. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிஎல் காய்ஸ்டாப்னு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 9% மேல ஏறியிருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நொய்டால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்க பத்தி. 2, 3 ஆர்டர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் 9% மேல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அப்பா இருக்கு. ஒரு நண்பரோட டெலிகிராம் குரூப் நம்பர கேட்டிருந்தாரு. ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்ச உடனே மேல ஏறுமா? இல்ல அவங்க அந்த ப்ராஜெக்ட்ட வந்து முடிச்சுட்டு கம்ப்ளீட் அதுக்கப்புறம் ஏறுமான்னு கேட்டிருந்தாப்ல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதான் பாருங்க. ஸ்டாக் நேத்து நியூஸ் வந்திருந்தது. கிடைச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 9% ஏறியிருக்கு. அதே மாரிக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயி அதோடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்னிங் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது, அப்பவும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பிரைஸ் ஏறும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 5.5%க்கு மேல இருக்கு. விண்ட் வேர்ல்டு இந்தியாங்கிற ஒரு இதில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆர்டர் பிரைஸ் எல்லாம் ஒண்ணும் போடல. ஆர்டர் கிடைச்சுன்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. 600 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி அப்ராக்ஸிமேட்லி 600 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டு இருக்காங்க. 4 ஜிகாவாட் விண்ட் ஆப்பரேஷனுக்காண்டி இவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். மத்திய பிரதேசத்தில. அதாவது எல்லா இடத்துலயுமே கிடைச்சிருக்கு. கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லயுமே கிடைச்சிருக்கு. கிளையண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா குரூப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஹிந்துஸ்தான் சிங்க் இவங்க மூலமா கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாக் இன்னைக்கு நல்ல ஒரு டவுன்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மேல போயிட்டுருக்கு. அடுத்தது நம்ம சொல்லியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் மேல போயிட்டு இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இந்த மாரி ஐஓசிஎல், பிபிசிஎல் இந்த மாரி கம்பெனிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். ஓஎன்ஜிசி இந்த மாரி ஆயில் ரிஃபைனரி பண்ற கம்பெனிக்கெல்லாம் வாங்குற கம்பெனிக்கெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோப்பரேஷ் நம்முடைய ஐடி கம்பெனி இந்த கம்பெனி ஒரு மிட் கேப்ன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 70% மேல போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடி ஸ்டாக் எல்லாமே ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கோப்ரேஷ் அதோட நம்ம இத பார்க்கலாம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம். கோப்ரேஷ்
ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நியர் டூ 52 வார லோக்கு பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு ஒரு ஃப்ளாட்டா ட்ரேட் ஆயிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. நல்லா ஒரு டவுனு இன்னும் கூட இந்த 52 வார லோக்கு கீழ வந்துச்சுன்னா நல்லாருக்கும். இயர் லோக்கு கீழ வந்துச்சுன்னா நல்லாருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட கீழ இறங்குனா நல்லாருக்கும். எனக்கும் ரொம்ப புடிச்சமான கம்பெனி இந்த கோப்ரேஜ். ஒரு நல்ல ஒரு வேல்யூஷனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 36 பி இருக்கு. இன்னும் கூட ஒரு 30 கீழ வந்துச்சுன்னா நல்லாருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது எஃப்ஐடிஐ டேட்டா பார்க்கலாம். எஃப்ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ ஒரு கன்டினியூவா வாங்கிட்டு இருந்தாங்க. நான் அப்புறம் 2 நாள் நல்ல ஒரு செல்லிங்கு. அதுக்கப்புறம் 2 நாள்ல வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பார்க்க போனோம்னா, எஃப்ஐ வித்திருப்பான்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நல்ல ஒரு கடுமையான ஒரு செல்லிங் பிரஷர் இங்க பாருங்க. ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்டுக்கு மேல போயிருச்சு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போதே பாருங்க, ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்டுக்கு மேல போயிருச்சு. நல்ல கடுமையான செல்லிங் பிரஷரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு 5 ஸ்டாக்கு, நல்ல குரோத் ஸ்டாக், நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஸ்டாக்க நம்ம பத்தி பார்க்கலாம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சென்கோ கோல்டு. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்குங்க. நல்ல ஒரு 52 வார லோல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பக்கத்துல. இன்னைக்கு ஸ்டாக் 2.5% காலையில ஒரு 3.5% மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு வேல்யூவேஷன் இருக்க ஸ்டாக்கு. ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. இங்க பாருங்க ரிசல்ட் அருமையான ஒரு ரிசல்ட் குடுத்துருக்காங்க. 267 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் குடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டு. அதே மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்க. புரமோட்டர்ட்ட நல்ல ஹோல்டிங் இருக்குங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐ நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த 2வது நம்ம ஸ்டாக் பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, என்பிசிசி. என்பிசிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியூசி ஸ்டாக்கு. இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 2% மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு லோ ரேட்ல தான் இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு சைட் வேல முக்கியமான ஒரு சப்போர்ட்ல 2025 உடைய சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ரிசல்ட் பாருங்க. நல்ல ஒரு அருமையான சேல்ஸ் நல்லா இருக்கு. நெட் ப்ராஃபிட் நல்லா குடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கையும். அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்கையும். எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க. ஜஸ்ட் என்னுடைய வியூ. இதுக்கெல்லாம் ஃபியூச்சர் குரோத் இருக்குன்னு சொல்றதுக்கான என்னுடைய வியூ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஹோட்டலு. ஐடிசி ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு 1.5% மேல நல்ல ஒரு டவுனு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் தாங்க. 52 வாரம் லோ பக்கத்துல தான் இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக்கோடைய ரிசல்ட் நீங்க பாருங்க. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட். 237 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் நல்லா இருக்கு. சேல்ஸுமே நல்ல ஒரு அருமையான 1239 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்ல நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஹாஸ்பிட்டல் டூரிஸ்டம் அதாவது அ இந்த மருத்துவத் துறையில வந்து டூரிஸ்ட்ட வெளிநாட்டிலேருந்து இங்க வந்து மருத்துவம் பார்க்குறாங்கல்ல, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. சலுகைகள் குடுத்துருக்காங்க. அதனால வெளிநாட்டிலேருந்து நெறைய பேர் வந்து இங்க தங்கி, இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல்லலாம் நெறைய புக்கிங் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் நெறையா இருக்கு. நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் ப்ரிப்பேர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டெலிகிராம் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கன்டினியூவா செல்லிங் பிரஷர் தான். எதுக்கு தான் இந்த மார்க்கெட் செல் பண்றான்னு இந்த ஸ்டாக்க தெரியல. நல்ல ஒரு அருமையான ஒரு பில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து கிடக்கு. 52 வாரம் லோல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குறைச்சு. கடன் சுத்தமா கிடையாது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ரிசல்ட் பாருங்க. சூப்பரான ரிசல்ட். இதுவரைக்கும் பண்ணாத ஒரு சேல்ஸு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்ன்னு பாருங்கன்னா 36 கோடி. இங்க கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, இபிஎஸ்சி குரோ ஆயிட்டே தான் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்ல அதாவது கொஞ்சோண்டு எஃப்ஐயும், டிஐயும் வித்திருக்காங்க. ரொம்ப விக்கல. கம்மியா வித்திருக்காங்க. பப்ளிக்ட்ட கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஸ்டாக்கையும். நான் ஹோல்ட் பண்றேன் இந்த ஸ்டாக்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐநாக்ஸ் விண்ட். ஐநாக்ஸ் விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இப்போ ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் டெலிகிராம் குரூப்ல. ஒரு 55,00,000 ஷேர் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்ல. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வாரம் லோல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்க. 20 டூ 23 கோடி இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 127 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் அடையறதுக்கு காரணம் என்னன்னா, டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கூடவே கட்டியிருக்காங்க. 40% அதாவது 29, 29 40% டாக்ஸ் கூட கட்டியிருக்காங்க. இல்லன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 200 கோடிக்கு மேல இருக்கும். ஃபண்டமெண்டலா இந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நெகட்டிவ் நியூஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எல்லாமே நல்லா இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத், காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. இப்ப 52 வார லோல தான் இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இதில முக்கியமான விஷயம்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க நல்லாவே. டிஐயும் கூட்டியிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் குறைஞ்சிருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான பங்குகளுடைய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதையும் நம்ம பார்த்துருக்கோம் நண்பர்களே. அதுக்கப்புறம் சில முக்கியமான நியூஸும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டாக்கு. இந்த 5 ஸ்டாக்குமே நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா 52 வாரம் லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. எந்த ஒரு செல் ரெக்கமெண்டேஷனோ, எந்த ஒரு பை ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது என்னுடைய வியூ. நல்ல 5 ஸ்டாக்குமே நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு ரேட்ல தான் கிடைக்குது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க.
எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதாலும் விற்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.